பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப பெரியவர். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்திலே, நம்முடைய பிரயாணத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்களை, கண்ணிகளை சத்துருவானவன் வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் வீழ்ந்து போவதை, சிக்கி தவிப்பதை பார்த்து சந்தோஷப்படுகிறவன் சத்துருவான பிசாசன். ஆனால் இங்க ஒரு அழகான வார்த்தையை நாம் வாசித்து, சங்கீதக்காரனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 124 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். சங்கீதக்காரன் இப்படியே எழுதுகிறார், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை தப்புவிக்கிறவர். நம்முடைய எதிராளியான பிசாசானவன் கண்ணிகளை வைத்திருக்கிறான். இந்த கண்ணியை வைக்கும் பொழுது அந்த கண்ணி அந்த பறவைகளுடைய கண்களுக்கு ஒருபொழுதும் தெரியாது. அந்த கண்ணியில போடப்பட்டிருக்கிற தானியங்களை மாத்திரம்தான் அந்த பறவைகளுடைய கண்கள் பார்க்கும். ஆனால் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மிகப்பெரிய ஆபத்தை அந்த பறவைகள் கவனிக்காமல் போகும் பொழுது சிக்கி தன் ஜீவனை இழக்க நேரிடும். அதே போல பிசாசனவன் உலக சிற்றின்பங்கள், உலக அருவறுப்புகள், இச்சைகள், வேசித்தனங்கள், பணத்தாசை, இப்படிப்பட்ட அருவறுப்புகளை கொண்டு வந்து வைத்து அதற்கு கீழாய் கண்ணியை வைத்து அவருடைய பிள்ளைகள் சிக்கி சீரழிவதை, அழிந்து போவதை அவன் ரசிக்கிற ஒரு முக்கியமான எதிரியா இருக்கிறான். ஆனால் இங்கு சொல்லுகிறது, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிச்சு. அவன் வச்ச அந்த கண்ணியிலிருந்து கத்த நம்மை பாதுகாக்கிறாரு. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஒருவேளை இப்படிப்பட்ட ஏதாகிலும் ஒரு கண்ணியை வைத்து அவருடைய பிள்ளைகளை சிக்கும்படி அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் அதிலிருந்து நம்மை மீட்டெடுத்து பாதுகாத்து சுதந்திரமாய் இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சியாய் வாழ வைப்பதற்கு நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் கண்ணிகள் நிறைந்த பாதையில தான் போய்கொண்டிருக்கிறோம். கண்ணிகள் நிறைந்த வழிகளில் தான் நம் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் கால் சிக்காமல் தப்புவிக்கத்தக்க தேவன் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சத்துருவுடைய எல்லா கண்ணிகளுக்கும் அந்த கண்ணியை தெரிக்க பண்ணி எங்களை தப்புவிக்கிறவரே, உமக்கு நன்றி. இனி வர நாட்களிலும் அப்படிப்பட்ட பாதுகாப்பை எங்களுக்கும், எங்கள் குடும்பத்துக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்க தரணும்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். அன்பும் இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே, கண்ணி தெரித்தது, நாங்களோ தப்பினோம். சத்துரு எவ்வளோ நேரம், எத்தனையோ நாட்கள் எங்களை விழத்தல்ல போராடி கொண்டிருக்கிறாயா. ஆனால் நீர் எங்களை இதுவரையும் கைவிடலை. அந்த கண்ணிலிருந்து எங்களை பாதுகாத்து இதுவரைக்கும் சுகபல ஜீவனோடு நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.